கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே அற்புதமான ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். அது நிச்சயமாக அற்புதமான தேவனுடைய வாக்குத்தத்தம், உங்களுக்காகவே எழுதி கொடுக்கப்பட்ட, பரிசீலிக்கப்பட்ட அற்புதமான, உங்களை வெற்றி சிறக்க செய்கிற வாக்குத்தத்தம். இதை தியானித்து விட்டு நாம் ஜெபிப்போம். பாருங்கள், உங்கள் வாழ்க்கையிலே என்ன நடக்கும், எல்லா இடங்களிலும் அல்லது எல்லா பொழுதுகளிலும் உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் எப்படி வாழுவீர்கள், நாளை உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும். ஐயா, நாளை எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் பிள்ளைகளுக்கும் என்ன நடக்கும், நாங்கள் நாளை எப்படி இருப்போம், எங்களுக்கு வருகிற பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நாங்கள் எப்படி விடுபட போகிறோம், யார் எங்களை பாதுகாப்பார்கள், யார் எங்களுக்கு உதவிகரமாய் இருப்பார்கள், யார் எங்களை கை தூக்கி விடுவார்கள் என்றெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் நம்பி இருந்த யாருமே உங்களுக்கு உதவி செய்யாமல், அல்லது நீங்கள் வெற்றி அடைய வேண்டிய இடங்களிலே உங்களுக்கு எவருமே உங்களை கை தூக்கி விடாமல் அல்லது ஆதரவு செய்யாமல் நிச்சயமாய் நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையிலே இருக்கலாம். எவ்வளவு சிறியவராய் இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய ஆபத்துகளிலும் உபத்திரவங்களிலும் இருந்தாலும் சரி, என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களை எங்கும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிற ஒரு அற்புதமான தேவன் உங்களோட இருக்கிறார். உங்களோட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். ஐயா, உங்களோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். ஆதலினால் நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் கொள்வீர்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அநேகமாய் எப்பொழுதும் நான் சொல்லுகிற ஒரு அற்புதமான காரியம் உண்டு. ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ். அதாவது நம்முடைய கர்த்தர் எங்கும் எதிலும் எப்பொழுதும் தோற்று போவதில்லை. அதே போலவே கர்த்தரோடு இசைந்திருக்கிற நீங்களும், கர்த்தரோடு இசைந்திருக்கிற, கர்த்தரால் வாழுகிற, இம்மானுவேலராய் இருக்கிற, இந்த கர்த்தரை கொண்டிருக்கிற, கர்த்தரையே மகிமையின் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற நீங்கள் நிச்சயமாய் எங்கும் எதிலும் எப்பொழுதும் தோற்று போவதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். நீங்கள் விட்டு கொடுத்தால் ஒழிய, அல்லது நீங்கள் இடம் கொடுத்தால் ஒழிய, நீங்களே உதறி தள்ளினால் ஒழிய நீங்கள் தோற்று போவதற்கு அதிகாரம் இல்லை, நியாயம் இல்லை. நிச்சயமாய் நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். நீங்கள் ஜெயிப்பதற்கென்றும் ஜெயம் கொள்வதற்கென்றும் பிறந்தவர்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் மரணத்தையே ஜெயித்தவர். பிசாசை, சத்துருவை தன்னுடைய சிலுவை மரணத்தினாலே அவனை முழுவதுமாய் முற்றிலுமாய் சங்கரித்து போட்டவர் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆதலினால் எந்த பிரச்சனையும், என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு விரோதமாக வருகிற எந்த பிரச்சனையும் உங்களை ஜெயம் கொள்ள முடியாது. ஐயா, உங்களுக்கு விரோதமாக வருகிற எந்த ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், அல்லது உங்க தொழிலில், உங்க வாழ்க்கையில, வேலை ஸ்தலத்தில், அல்லது உங்க ஊழியங்களிலே, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ ஆயிரம் பிரச்சனைகள் உங்களை சூழ இருந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் சொல்ல முடியும், அவைகளெல்லாம் ஒரு பட்டாளம் போல, ஒரு பெரிய ஆர்மி, ராணுவம் போல உங்களை சுற்றிலும் இருந்தாலும் நீங்களும் தாவீதை போன்று சொல்ல முடியும், உம்மாலே என்ன செய்ய முடியும்னால, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். மைட்டி காட், எத்தனை ஒரு அற்புதமான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன். மாத்திரமல்ல, உம்மாலே யாரும் எவரும் எப்பொழுதும் தாண்ட முடியாத மதில்களை எல்லாம் தாண்டுவேன். என் அன்பு சகோதர சகோதரிகளை, தாண்ட முடியாத பிரச்சனைகளை, தப்பி போக முடியாத பிரச்சனைகளை நிச்சயமாய், அது எந்த வகையில் வந்தாலும் சரி, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் சரி, அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்க குடும்ப வாழ்க்கையிலே, அல்லது பைனான்ஸ்ல, பொருளாதாரத்தில், பண விஷயங்களில் ஏற்படுகிற எந்த நெருக்கடியாய் இருந்தாலும் சரி, எல்லா மதில்களையும் நிச்சயமாய் நீங்கள் தாண்டுவீர்கள். உங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, என்னை பலப்படுத்துகிற நீங்களும் நானும் சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஐயோ நான் என்ன செய்வேன், ஐயோ என்னால ஒண்ணும் முடியாது, ஐயோ எனக்கு யார் இருக்கிறார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள், யாருமே எனக்கு உதவி செய்யவில்லை, என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள், என்னுடைய தகப்பனார் எனக்கு எதுவும் சேர்த்து வைக்கவில்லை, என் உடன் பிறந்தவர்கள் எனக்கு எதுவும் செய்யவில்லை. இந்த கம்ப்ளைண்ட் பண்றத, முறுமுறுக்கிறத, கசப்ப, ஐயா இவர்களை விரல் நீட்டுகிறத விட்டு ஒதுக்குங்கள்.
சொல்லுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை. நீங்க சொல்லணும், கிறிஸ்துவுக்குள் 2 கொரிந்தியர் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறபடி கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, மைட்டி காட், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு, எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஓ மைட்டி காட், நீங்க என்ன ஒரு பெரிய அற்புதமான ஒரு நபராய் இருக்கிறீர்கள் பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் விடுபட்டு, ஐயா நீங்கள் இருக்கிற இப்ப குறைவுகள் எல்லாவற்றிலும் அல்லது வெட்ககரமான சூழ்நிலைகளில் இருந்து நீங்கள் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் பொழுது உங்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், இவர்கள் எப்பொழுதோ அழிந்து அட்ரஸ் இல்லாமல் போயிருப்பார்கள் என்று நினைத்தோம். இப்படியா இவர்கள் நிமிர்ந்து எழுந்து ஓ கோபுரம் போல் வைராக்கியமாய் செழித்திருக்கிறார்களே, எப்படி நடந்தது இவைகள் எல்லாம்? இவர்கள் எப்பொழுதே மண்ணோடு மண்ணாய் போய்விடுவார்கள் என்று நினைத்தோமே. இந்த குடும்பம் எல்லாம் இனி வாழவே வாழாது என்றல்லவா நினைத்தோம். எப்படி வாழுகிறார்கள் என்றால் நீங்க சொல்வீங்க, ஐயா எங்களை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்தவர் எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்து. எங்களை எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க செய்ததோடு மாத்திரமல்ல, எங்களை கொண்டு, மைட்டி காட், எங்களை உங்களையும் என்னையும் கொண்டு, என் அன்பு சகோதர சகோதரிகளை உங்களையும் என்னையும் கொண்டு அவரை அறிகிற, அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அவர் செய்ய போகிற, செய்து கொண்டிருக்கிற ஐயா அற்புதமான காரியங்களை பார்க்கிறவர்கள் எல்லோரும் அவருடைய அழகை, அவருடைய கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தர் செய்கிற அற்புதங்களை, அதன் வாசனையை உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவார். நன்றி தகப்பனே. நீங்க சொல்ல முடியும், ஆண்டவரே எங்களை இப்படியாய் நீர் உயர்த்தினீரே, நாங்கள் சின்னவர்களாய் சிறியவர்களாய் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களாய் இருந்த எங்களை இப்படி கேள்விக்குறியாய் இருந்த எங்கள் வாழ்க்கையை ஆச்சரியக்குறியாய் மாற்றிவிட்டீரே. ஐயா அனாதைகள் போன்று இருந்த எங்களை இப்படி எல்லோரும் ஆச்சரியமாய் பார்க்கிறவர்களாய் மாற்றிவிட்டீரே. எப்படி நடந்தது? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை வெற்றி சிறக்க பண்ண செய்கிறவர் உங்களோட இருக்கிறார். அதனால் தான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, எதெல்லாம் செய்ய, எல்லாவற்றையும் என் பிள்ளையுடைய காரியம், என் குடும்ப காரியம், என் பைனான்ஸ்ல, என் வேலையில, என் தொழிலில, ஓ மைட்டி காட், என்னுடைய ஊழியங்களில எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று தைரியமாய் நீங்கள் சொல்ல முடியும். அருமையான தேவ பிள்ளைகளை, நிச்சயமாய் இந்த கர்த்தர் உங்களுக்கு அப்படியாய் கொத்த பயங்கரமான அற்புதமான மேன்மையான கிருபைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 8:37 சொல்லப்பட்டிருக்கிறபடி இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. இவை எல்லாவற்றிலும் கஷ்டங்கள், கடன்கள், வேதனைகள், துன்பங்கள், மரணங்கள், அவஸ்தைகள், வியாதிகள், கட்டுகள், இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. கொஞ்சம் கிடைச்சது போதும் இல்ல, ஐயா இவ்வளவுதான் உங்க வாழ்க்கை, இம்மட்டும்தான் உங்க வாழ்க்கை, இவ்வளவுதான் நீங்க வாழ முடியும். நோ, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் எல்லைக்கு அளவே இல்லை. அருமையான தெய்வ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார். ஐயா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது, அது என்னையா பரிசுத்த ஆவி வரும் பொழுது? இந்த கர்த்தரே உங்களிடத்தில் வரும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவரே உங்களிடத்திலே, உங்களோட அல்லது உங்களுக்குள்ளே வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, எல்லாவற்றிலும் பலனடைவீர்கள். ஆதரவே இல்லாத உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கிடைக்கும். உதவியே இல்லாத உங்களுக்கு ஒரு சகாயராய் அவர் இருப்பார். தேற்றரவே இல்லாத உங்களை அவரே தேற்றுவார். துணையும் உதவியும் இல்லாத தவிக்கிற உங்களுக்கு அவரே துணையாளராய், ஓ மைட்டி காட், உதவியாளராய் இருந்து உங்களை எல்லா வழிகளிலும் நடத்தி, ஆமென், உங்களை சத்தியத்தை உங்களுக்கு போதித்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். நீங்கள் அப்படியாய் வாழ்ந்து வளர்ந்து நிச்சயமாய் செழித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். தேசம் எங்கிலும் ஒரு எழுப்புதலுக்காக, தேசம் எங்கிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக, தேசம் எங்கிலும் தேவனை பற்றிய அறிவை, தேவனை பற்றிய வாசனையை வெளிப்படுத்துகிற, அவரை பற்றி அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்த
வெளிப்படுத்துகிற நிச்சயமான நல்ல காரணிகளாய், நல்ல சேனல்களாய், நல்ல பாத்திரங்களாய், நல்ல ஜெப வீரர்களாய், நல்ல ஊழியர்களாய் உங்களை கர்த்தர் நினைச்சுவாரு, உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். உங்க மூலமாக அவருடைய நறுமணம், சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நறுமணம். ஐயா, இந்த உலகத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுத்த, தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாசனையை எங்கும் வெளிப்படுத்துகிறவர்களாய், எங்கும் பரப்புகிறவர்களாய் உங்களை ஜெயம் கொள்ள செய்வார். நீங்கள் இப்பொழுது இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து உங்களை விடுவிப்பார். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க சொல்வீங்க 2 கொரிந்தியர் 9:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்களும் சொல்வீர்கள், ஐயா எப்படியோ இருந்தோம், ஏதோ சூழ்நிலையில இருந்தோம், தப்பிக்கவே முடியாது, இனி வாழவே முடியாது, இனி எப்படி வழியே இல்லை என்று இருந்தோம். ஆனால் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாக ஒரு நாளிலே கம்பீர சத்தமிடுவீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீதிமான்களுடைய கூடாரங்களிலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. அது என்னையா ரட்சிப்பின் கம்பீர சத்தம்? விடுதலையின் கம்பீர சத்தம். அது என்னையா விடுதலை? கடன்கள், கஷ்டங்கள், பாடுகள், துக்கங்கள், துயரங்கள், வியாதிகள், எல்லா இக்கட்டுகள், ஆபத்துகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களுக்கு வருகிற ரட்சிப்பும் விடுதலையும், மைட்டி காட், அந்த ரட்சிப்பும் விடுதலையுமான அந்த வெற்றிகரமான ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உங்கள் வீடுகளிலே கேட்கப்படும். நிச்சயமா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதில் எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் அப்படியாய் உங்களுக்கு செய்து உங்களை வாழ வைப்பார். நீங்கள் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நல்ல செய்தியை, அற்புதமான செய்தியை அநேகருக்கு தொடர்ந்து அனுப்புகிற வேலையை நிறுத்திவிடாதீர்கள். அது போலவே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை. அதோடு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. கர்த்தர் உங்களுடைய எழுத்துக்களை, விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்கிறார். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கர்த்தரே பதில் கொடுப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, வரப்போகிற வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறிலே அற்புதமாய் நடக்க இருக்கிற பீகார் மாநிலத்தில் நடக்க போகிற அற்புதமான 4 நாள் சுவிசேஷ சுகமளிக்கும் கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பிரச்சனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனையோ சவால்களுக்கு மத்தியிலும் அதிகாலை ஜெப வேளையிலே, இரவு ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகள் மீது உம்முடைய கிருபை பரிபூரணமாய் இறங்கும்படியாய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. பரிபூரண கிருபை உண்டாகும்படியாய், ஐயா பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்கும் எப்பொழுதும் துன்பமும் உபத்திரவமும் பாடுகளுமாய் இருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தரே கிறிஸ்துவுக்குள் ஐயா எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்பொழுது இருக்கிற லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் மாறிவிடும். அது நித்திய கன மகிமையை கொண்டு வரும் என்று சொன்னீரே ஐயா. இந்த எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபடவே முடியாத எல்லா ஆபத்துகளும், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து என் தேவமே நீரே இவர்களை விடுவிக்கிறவராய் கடந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லாவற்றிலும் இருந்து விடுபடும்படியாய் இவர்களை பலப்படுத்துவீராக நன்றி செலுத்துகிறோம். இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் ஒரு கூட்டமாய் நின்று உமக்கு சங்கத்திலும் சபையிலும் நின்று எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடித்தோம் என்று சொல்லி இவர்கள் வீடுகளிலே, இவர்கள் கூடாரங்களிலே ஐயா ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆதரிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. இவர்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம், இவர்கள் பிள்ளைகள் வாழுகிற வளர்கிற மேன்மைப்படுத்துகிற இடங்களில் எல்லாம், வெற்றி சிறக்கிற இடங்களில் எல்லாம் இவர்களை காணுகிறவர்கள் உம்முடைய வல்லமையை, உம்முடைய கிருபையை, உம்முடைய இரக்கத்தை காணும்படியாய் அந்த இரக்கத்தின் அன்பின் அறிவின் வாசனையை இவர்கள் வெளிப்படுத்துகிறவர்களாய் மாறும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் உம்முடைய பிள்ளைகளோடு தொடர்ந்து தங்கி இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்கள் தெய்வமே லார்ட், நீங்க இவர்கள் மீது கூறுகிற அன்பின் நிமித்தமாய், இவர்கள் மீது காண்பிக்கிற கிருபையின் அன்பின் நிமித்தமாய் இவர்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நீர் இவர்களை மாற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று தோல்வியிலும், கடனிலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும், கண்ணீரிலும் அகப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் நிச்சயம்
நிச்சயமாய் என் தேவன் அருளிய எங்கள் தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லத்தக்கதாக என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. எல்லா பாடுகள், துக்கங்கள், எல்லா பலகீனங்கள், எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து ஒரு மாபெரும் விடுதலையும் வெற்றியும் சமாதானமும் உண்டாகும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற நல்ல கர்த்தர் நம்மோடே உண்டு. அவர் எங்கும் எல்லா இடங்களிலும் உங்களுக்கு வெற்றி சிறக்க செய்கிறதோடு எல்லா இடங்களிலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவருக்கு ஒரு அற்புதமான, அதிசயமான, ஆச்சரியமான சாட்சிகளாய் உங்களை எழும்ப பண்ணுவார். அவரை அறிகிற அறிவின் வாசனை உங்களால் வெளிப்படும். தேவன் நாமம் மகிமைப்படும். நீங்கள் நிச்சயமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.